வெல்கம் பேக் டு ஆன்மீக துளி சேனல். நம்ம எல்லோருக்கும் பிடித்த கிருஷ்ண பகவானுடைய பக்தை ஒருத்தங்க அவரோட தரிசனத்தை எப்படி பெற முடிந்ததுன்னு தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்கா? இன்னைக்கு நம்ம வீடியோவில் அந்த அற்புதமான கதையை தான் பார்க்க போகிறோம். ஒரு எளிய பக்தையோட ஆழ்ந்த அன்புக்கு கிருஷ்ண பகவான் எப்படி காட்சி கொடுத்தாருன்னு கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. வாங்க அந்த பக்திமயமான கதையை முழுசாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குன்றிமணி பற்றி முதல்ல தெரிஞ்சுக்குவோம். சிவப்பு கருப்பு நிறங்கள்ல சிறிய உருண்டை வடிவில் குன்றிமணிகள் இருக்கும். கேரளாவில் அநேகமாக அனைவரது வீடுகளிலுமே இந்த மரம் இருப்பதை காணலாம். மஞ்சாடி என்ற மரத்திலிருந்து வரும் விதை என்பதால் தான் இதை கேரள மக்கள் மஞ்சாடி குரு என்று சொல்வாங்க. அதைத்தான் நம்ம குன்றிமணின்னு சொல்றோம். கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தமான இந்த குன்றிமணியை குருவாயூர் கோயிலில் ஒரு பெரிய உருளியில் நிரப்பி வைத்திருப்பார்கள். 2 கைகளாலும் அதை நாம் அலைந்து கொண்டு நோய்கள் குணமாக வேண்டியும் குழந்தை வரம் வேண்டுபவர்களும் மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு குன்றிமணிகளை மீண்டும் அதிலேயே போட்டுவிட வேண்டும். இப்படி ஏராளமான மக்கள் கோவிலுக்கு வந்து தங்கள் வேண்டுதலை வைத்து கிருஷ்ணரை இன்றளவும் வணங்கி செல்கிறார்கள். அவர்கள் வேண்டுதலையும் கிருஷ்ண பகவான் நிறைவேற்றி வைக்கிறார். குருவாயூர் கோயிலில் இந்த குன்றிமணி வைத்து கிருஷ்ணரை வணங்குவதில் அப்படி என்ன விசேஷம்? இதன் பின்னால் இருக்கும் சுவாரஸ்யமான மெய் சிலிர்க்க வைக்கும் கதை என்னன்னு பார்க்கலாம். முன்னொரு காலத்துல ஒரு வயதான பெண்மணி இருந்தார். அவருக்கு ஸ்ரீ குருவாயூரப்பன் மிகவும் இஷ்டமான தெய்வன். அந்த பெண்மணியின் ஊர் குருவாயூருக்கு மிக தொலைவில் அமைந்துள்ளது. அவரை குருவாயூர் கோவிலுக்கு அழைத்து செல்வதற்கு யாரும் இல்லை. அவருக்கு அத்தனை பண வசதியும் கிடையாது. ஆனால் குழந்தை கண்ணனை காண வேண்டும் என்றும் அவனுக்கு ஏதாவது கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அவருக்கு கொள்ளை ஆசை. அவர் வீட்டில் மஞ்சாடி மரம் என்று சொல்லக்கூடிய குன்றிமணி மரம் ஒன்று இருந்தது. அதிலிருந்து நிறைய குன்றிமணிகள் கீழே விழுந்து கிடப்பதுண்டு. அவற்றை எல்லாம் இந்த பெண்மணி சேகரித்து நன்கு அலம்பி துடைத்து ஒரு பை நிறைய சேர்த்து வைத்திருந்தார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கண்ணனை காண வேண்டும் என்ற ஆவல் மிகுதியால் பயணம் புறப்பட்டு விட்டார். பேருந்தில் செல்ல அவரிடம் பணம் இல்லாததால் நடந்தே செல்ல தீர்மானித்தார். நீண்ட தூரம் நடக்க வேண்டியிருந்தது. வயது வேறு ஆகிவிட்டது. நடுநடுவே இளைப்பாரி கொள்வார். சற்று சிரமமாக இருந்தாலும் கூட கண்ணனை காணவும் அவனுக்கு குன்றிமணிகளை கொடுக்கவும் வேண்டுமே என்று மனதில் நினைத்து கொண்டே தொடர்ந்து நடைப்பயணம் மேற்கொண்டார். ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் நடந்தே பயணம் செய்து குருவாயூரை அடைந்தார் அந்த பெண்மணி. கோவிலையும் சென்றடைந்து விட்டார். அவர் சென்ற நாள் அந்த மாதத்தின் முதல் நாள். அவர் கோவிலை அடைந்த சமயம் கோவில் மிகவும் பரபரப்பாக கூட்ட நெரிசலுடன் இருந்தது. ஏதோ விசேஷம் என்று அங்கு வந்தவர்கள் அனைவருமே பேசிக்கொண்டார்கள். ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள் அன்றும் அந்த ஊர் அரசன் அவன் பக்தியை வெளிப்படுத்த கோயிலுக்கு ஒரு யானையை சமர்ப்பிப்பது வழக்கம். அதனால்தான் அந்த பரபரப்பு. சேவகர்கள் அரசன் வருவதால் வழியை விலக்கி கொண்டிருந்தார்கள். இந்த வயதான பெண்மணி தன்னுடைய பையை கெட்டியாக பிடித்து கொண்டார். சேவகர்கள் அஜாக்கிரதையால அவரை கீழே தள்ளிவிட்டார்கள். அவர் கீழே விழுந்தவுடன் அவர் பையில் இருந்த குன்றிமணிகள் அனைத்துமே சிதறி விழுந்தது. அதை பார்த்ததும் அந்த பெண்மணியின் கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக பெரியது. ஒரு சொட்டு கண்ணீர் தரையில் விழுந்துவிட்டது. அதே சமயம் கோயிலுக்கு சமர்ப்பிக்க கொண்டு வந்த யானை மதம் பிடித்து ஓட ஆரம்பித்தது. அனைவருமே என்ன ஆயிற்று என்று பதறிப்போனார்கள். கோயில் பொருட்களை யானை நாசம் செய்ய ஆரம்பித்தது. யானையை அடக்க முடியவில்லை. அதை கண்டு கலங்கிய மன்னனும் மற்றவர்களும் குருவாயூரப்பனிடமே பிரசன்னம் கேட்டனர். என்ன தவறு நடந்தது என்று யாருக்குமே புரியவில்லை. அப்பொழுது கற்ப கிரகத்திலிருந்து, நீங்கள் என் பக்தியை அவமானப்படுத்தி விட்டீர்கள். என் பக்தை அன்பாக கொண்டு வந்த குன்றிமணிகள் எனக்கு வேண்டும் என்று அசரீரி கேட்டது. உடனே கீழே சிதறி கிடந்த குன்றிமணிகளை அனைவரும் பொறுக்கி எடுத்தனர். அதை அந்த வயதான பெண்மணியிடம் கொடுத்து அவரிடம் மன்னிப்பும் கேட்டனர். அவரை சகல மரியாதைகளுடன் சந்நிதிக்கு அழைத்து சென்றார்கள். அவர் ஆசையுடன் அதை குருவாயூரப்பனிடம் சமர்ப்பித்ததும்
யானையின் மதம் அடங்கியது. அவர் பக்தியின் நினைவாகத்தான் இன்றும் குருவாயூர் கோயிலில் உருளியில் குன்றிமணிகள் வைத்து வணங்கியவர்களுக்கு அவர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறுகிறது. பகவான் நாம் அவருக்கு சமர்ப்பிக்கும் பொருட்களின் உயர்வு தாழ்வை பார்ப்பது கிடையாது. உள்ளத்தில் தூய்மையான அன்புடன் தரப்படும் பக்தியின் மேன்மையைத்தான் பார்க்கிறான். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள ஆன்மீக துளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.